கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. இயேசு சீசர்களிடம், நான் என் சுயமாய் என் இஷ்டத்திற்கு ஒன்று செய்கிறதில்லை. நான் உங்கள் வாயாலே எவைகளை கேட்கிறேனோ அதை வைத்தே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு இஷ்டமானதை நான் தேடாமல் என் பிதாவுக்கு எது இஷ்டமானதோ அதை நான் தேடுகிறபடியால் நான் உங்களை நீதியாய் நியாயந்தீர்க்கிறேன். என்னை பற்றி நானே பெருமையாய் பேசினால் என்னுடைய சாட்சி உண்மையாய் இராது. என்னை குறித்து என் பிதா சாட்சி கொடுக்கிறார். அவர் உண்மையானவைகளை சாட்சியாக சொல்லுகிறார். சீசர்களாகிய நீங்கள் யோவானிடத்தில் ஆட்களை அனுப்பி என்னை குறித்து விசாரித்தீர்கள். அவன் சத்திய வசனத்தின்படி உங்களிடம் சாட்சி கொடுத்தான். நான் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நீங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே இவைகளை கூறுகிறேன் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். ஆண்டவர் எப்படி பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரோ அதை போல நாம் சொல்லுகிற சாட்சி ஆண்டவரை பற்றிதான் இருக்க வேண்டும். அந்த சாட்சி தான் உண்மையான சாட்சி என்று இயேசு கூறுகிறார். யோவான் கொடுக்கிற சாட்சியை காட்டிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு என்கிறார். யோவான் இயேசுவை குறித்து சத்திய வார்த்தைகளை குறித்தும் சாட்சியாக அறிவிக்கிறார். அதை காட்டிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு என்று இயேசு கூறுகிறார். இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அனுப்பும்போது சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி நீதான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி கற்பித்து இந்த உலகத்திற்கு பாலகனாக மனிதனாக அனுப்பினார். அதன்படி நான் கிரியை செய்து வருகிறேன். இந்த கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதுவே மேலான சாட்சி என்கிறார். என்னை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் பிதாவானவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவருடைய உருவத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவராகிய தேவகுமாரனை நீங்கள் விசுவாசியாதபடினால் அவருடைய சத்திய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை என்று இயேசு சீடர்களிடம் கூறினார். ஆண்டவர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுவே மேலான சாட்சி என்று கூறுகிறார். இப்படித்தான் ஒருவர் ஒரு சாட்சி கூறினார். அவர் ஒரு மருத்துவர். ஒரு நாள் அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். நான் சிறுவயதில் மிகவும் கஷ்டப்பட்டேன். என் பெற்றோர் மிகவும் ஏழைகள். ஆனால் நான் படிக்க வேண்டும் என்பதற்காக என்னை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். சிறு வயதில் ஒழுங்காக படித்து என் அம்மாவை மனப்பாடமாய் சொல்லவில்லை என்றால் எனக்கு எங்கள் அம்மா சாப்பாடு தரமாட்டார்கள். நான் +1 +2 படிக்கும்போது ராவெல்லாம் கண் விழித்து படிப்பேன். என் அம்மா நான் படுக்கைக்கு செல்லும் வரை என் அருகில் கண் விழித்து இருப்பார்கள். இவ்வாறு எனக்கு ஊக்கமளித்து பிரயாசப்பட்டதினால் தான் நான் இன்று ஒரு மருத்துவராக இருக்கிறேன். நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு முழுக்க என் பெற்றோர்தான் காரணமாகவே என் பெருமை புகழ் எல்லாம் என் அம்மா அப்பாவுக்கே சேரும் என்று சொன்னார். இப்படித்தான் நம் ஆண்டவர் பிதாவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். பிதாவானவர் இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டுமானால் என் மகனே, நீதான் உலகத்திற்கு மனிதனாக சென்று கொல்லப்பட்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் நீ 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து விடுவாய். உன்னுடைய இரத்தம் சர்வலோக மக்களின் பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று கூறி இந்த உலகத்திற்கு சொல்லி அனுப்பினார். இதையே இயேசு மேலான சாட்சி என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அந்த மருத்துவர் பெற்றோரை குறித்து மேலான சாட்சி கூறினார். நாமும் ஒவ்வொரு நாளும் நம் பெற்றோர் செய்ததை குறித்து மற்றவர்களிடம் கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்கள் மூலமாக நமக்கு மேலான சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து வருகிற நன்மைகளை குறித்து மேலான சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோவான் இயேசுவை குறித்து மேலான சாட்சி கொடுத்தார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய செருப்பை அவிழ்ப்பதற்கும் தொடுவதற்கும் நான் தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அப்படியே நாமும் நம்முடைய தகுதியை எல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்று எண்ணி அவரை மேலானவராக எண்ணி நாம் சாட்சி பகர்வோம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உம்மை குறித்து யோவானைப் போல, நீர் பிதாவை குறித்து சொல்லியது போல மேலான சாட்சி பகர அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.